ஸோ ஹாய் கைஸ். நான் உங்க இடத்துல பாணி. ஸோ இன்னைக்கு வந்து என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, ஒரு ஒரு சுவாரஸ்யமான ஒரு செய்தின்னு பாருங்களேன். என்ன அப்படின்னா, தினமும் காலையில எந்திரிச்சோனே உங்களுடைய வேலை என்னவா இருக்கும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் காலையில எப்ப எந்திரிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்கு இல்லையா? நம்மளுடைய வீட்டு பெண்கள் அப்படின்னு சொன்னா, பிடிக்குதோ பிடிக்கலையோ, தன்னுடைய கடமை அப்படிங்கிற ஒரு வார்ல ஒரு 4 மணி, 5 மணி, 6 மணி அப்படின்னு எந்திரிக்கக்கூடிய பெண்கள் உண்டு. ஆண்கள் கொஞ்சம் கூட லேட்டா எந்திரிக்கிறது அப்படிங்கிறது ஒரு வழக்கம். இப்படிதான் எல்லா வீட்லயும் ஒரு ஸ்டாண்டர்டா இருக்கும். சரி ஒரு 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 அளவுகோல் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா, ஒரு 6 மணிக்கு எல்லாம் எந்திரிப்போம்னு வச்சுக்குவோமா? சரி அப்படி ஒரு சும்மா வச்சுக்குவோம். இந்த 6 மணிக்கு எந்திரிச்சதற்கு பிறகு என்ன பண்றோம்? அப்படிங்கிறது என்னைக்காவது ஒரு சிந்திச்சிருப்போமா? என்னத்த போய் சிந்திக்காட்டி, பக்கத்திலேயே மொபைல் இருக்கும். எடுத்து கொரக்கு கொரக்குன்னு உட்கார்ந்துட்டு இருக்க போறோம். வீட்டுக்காரம்மாட்ட காப்பி கொண்டாந்து தொந்தரவு பண்ண போறோம். ஒரு சிலர் வந்து பல்லு வெளக்கிட்டு வந்து காப்பி குடிக்கிறது. அது மாரி ஒரு ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சிருப்போம். இல்லைங்களா? இப்படிதான் பண்ண போறோம். மொபைல் நோண்டுவோம். அப்புறம் பேப்பர் பெரியவங்கன்னா பேப்பர் படிப்பாங்க. அப்புறம் வாக்கிங், ஜாகிங் போறவங்க, ஏதோ ஒரு எக்சர்சைஸ் பண்றவங்க, இந்த மாரி ஒரு ஒரு செட் இருக்கும். இதான் காலையில நடக்கும் இல்லைங்களா? இது வந்து சரியா அப்படின்னு கேட்டா, இல்லை அப்படிங்கிறது தான் பதில். இது சரியான்னு கேட்டா, இல்லை அப்படிங்கிறது தான் பதில். இதுக்கு மாறா ஒரு சிலர் வந்து வந்து ஆன்மீக பயிற்சி அப்படிங்கிற நான் வரேன். அதுதான் சரி. ஆனா அது எப்படி பண்ணணும், என்ன ஏதுங்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு அட்டவணை ஒரு வெள்ளைக்காரர் குடுக்குறாரு. சரிங்களா? அவரு பேரு ஹால் எல்ராட் அப்படின்னு சொல்லக்கூடியவர். இப்ப என்ன பியூட்டின்னா, இந்த ஹால் எல்ராட் அப்படின்னு சொல்லக்கூடியவருடைய வாழ்க்கைய வந்து நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். இத நம்மளுடைய வாழ்க்கையோட பொருத்தி பார்க்கலாம். மேபி இந்த அளவுக்கு கொடுமையா இருந்திருக்காதோ என்னவோ! பட் ஓரளவுக்கு நம்ம பொருத்தி பார்க்கலாம். என்ன நடந்தது அப்படின்னு பார்க்கும்பொழுது, இந்த ஹால் எல்ராட் அப்படிங்கிறவர் வந்து ஒரு வகையான ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர். நிறைய பேத்துக்கு வந்து நல்ல கருத்தும், வாழ்க்கையில் முன்னேறுவதற்குண்டான வழி அப்படிங்கிறத வழிகாட்டியாக இருக்கக்கூடியவர். அப்ப இவருடைய வாழ்க்கை ரொம்ப நல்லா போகுது. நெறைய கிளையன்ட்ஸ் இவருக்கு நெறைய பேர் வர்றாங்க. எல்லாமே நல்லா போயிட்டுருக்கு. இவருடைய ஹிஸ்டரிய நான் ஷார்ட்டா சொல்றேன். அப்போ இப்படி போயிட்டு இருக்கக்கூடிய சூழல்ல பார்த்தீங்கன்னா, திடீர்னு எவனோ ஒருத்தன் தண்ணிய போட்டு கார ஓட்டிட்டு வந்து இவர பொறகால போட்டு ஒரு சாத்திர்றான். என்ன ஆயிருது, ஒரு மேஜர் ஆக்சிடென்ட் ஆயிருது. ம் கொஞ்ச நாள் வந்து கோமால இருக்கக்கூடிய அளவுக்கு ஆயிருது. 11 ஃப்ராக்சர் உடம்புல. ஸோ இது எல்லாத்தையும் முடிச்சு அவங்க வந்து வெளிய வரும்போது ரொம்ப நாள் வந்து பெட் ரிடன். மூளையில வந்து பெர்மனன்ட்டான ஒரு இது. ஸோ உன்னுடைய ஃபங்ஷனாலிட்டி சரியாகாதுப்பா, உன்னால நடக்க முடியாது அப்படிங்கிற மாரியெல்லாம் சொல்றாங்க. பட் அத மீறி அவர் வந்து நடந்துடுறாருன்னு பாருங்களேன். அப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து இதெல்லாம் குடுக்குறாங்க. ஒரு 6 மாத காலம் வந்து இவருடைய வாழ்க்கை வந்து நரகத்திற்குள்ள போன மாரி ஆயிருது. இப்ப இந்த 6 மாத காலமே வந்து இவருடைய ரிகவரிக்கு தான் இருந்துகிட்டே இருக்கு. இந்த 6 மாத காலமும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, நமக்கு யாராவது ஒருத்தவங்க வருவாங்க, போவாங்க. நம்மள வந்து பார்த்துக்குவாங்க. அது எல்லாமே நல்லாருக்கும். அந்த ரிகவரி ஆகுற வரைக்கும் நல்லாருக்கும். ஒரு 6 மாசத்துல மனுஷன் வந்து ஃபுல்லா ரிகவர் ஆயிடுறாரு. பட் இந்த 6 மாசம் ரிகவர் ஆயி வெளிய வரும்பொழுது, இந்த 6 மாசம் காசு இல்லையே. இந்த 6 மாசம் பிசினஸ் எதுவும் பண்ண முடியாது. இவரே வந்து ரிகவர் ஆயிட்டு இருக்க வேண்டிய ஒரு சூழல். 6 மாசம் காசு பணம் இல்லையே. அப்ப என்ன ஆகுதுன்னா, காதலி இருக்காங்க. காதலி வந்து கர்ப்பமுற்று இருக்கிறாங்க. திருமணம் செய்வதற்குண்டான எல்லா ஏற்பாடுகள் அப்படிங்கிற வெள்ளைக்காரங்க தான் எல்லாம் தலைகீழா பண்ற ஆளுக தானே. அப்புறம் திருமணம் செய்வதற்குண்டான ஏற்பாடு பண்ணியாச்சு. பிசினஸ் நல்லா போகுது அப்படின்னு சொல்லி கடன்ல ஒரு வீட்ட வாங்கி கட்டியாச்சு. இந்த ஒரு சூழல் இருக்கிறாங்க. 6 மாசம் ஏதோ கையிருப்பு வச்சு எல்லாம் இது பண்ணியாச்சு. வர்றாங்க, பார்க்குறாங்க, 4 பேர் உதவி செய்றேன் அப்படி இப்படிங்கிறாங்க. எல்லாம் நல்லா இருக்கு. மனுஷன் ரிகவர் ஆயி எந்திரிக்கும் பொழுது பழைய கிளையன்ட் எல்லாம் இப்ப இல்ல. பழைய கிளையன்ட் இன்னும் 6 மாசம் நம்ம தனக்கு வேணுங்கும்போது இன்னும் புதுசா வந்துகிட்டு இருக்க மாட்டாங்களா? புதுசா வர்றவங்கள இவர்னாலயும் நாளையும் ஹேண்டில் பண்ண முடியல. ஏன்னா மென்டலா நெறைய ஸ்ட்ரெஸ் இருக்கு. இன்னும் ஃபுல்லா ரிகவர் ஆகல. பிசிக்கலா ரிகவர் ஆயிட்டாங்க. மென்டலா ரிகவர் ஆக முடியல. என்ன ஆகுதுன்னா, அந்த கிளையன்ட் வந்து அப்படியே டிராப் ஆயி ஒரு கட்டத்தில கிளையன்ட்டே இல்ல அப்படிங்கிற ஒரு சூழல். வருமானமே இல்லாத ஒரு சூழல். என்ன பண்றது அப்படின்னு தெரியல. இந்த என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு அப்படியே திக்கி திணறி நிக்கும் பொழுது, இந்த ஒரு 6 மாசம் நம்மளுக்கு பார்த்துட்டு, நம்மள சமாதானம் சொல்றதுக்கு எல்லாத்துக்கும் வந்தாங்கல்ல. இப்ப அவங்கலாம் எங்க? எங்க? இதே கேள்வி அவர் கேட்கிறப்ப அந்த ஆறு அவங்க வந்தவங்கலாம் எங்க? நண்பர்களோ, உறவினர்களோ இவங்க எல்லாமே எங்க? அவன் பொழப்பு பார்க்க போயிட்டான். சும்மாவா நம்ம கூட வந்து உட்கார்ந்துகிட்டே இருப்பாங்க. இது இது சராசரியா நடக்கக்கூடிய பிராக்டிகலான ஒரு விஷயம் இல்லையா? அவன் பொழப்பு பார்க்க போயிட்டான். ஆமா. நான் தன்னிச்சையா இருக்கேன். "ஏய் என்னடா நான் இப்ப ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கேன்டா. எனக்கு யாராவது ஹெல்ப் பண்ணுங்கடா. என்னடா ஒருத்தனையுமே காணோம்." அப்படிங்கிற மாரி. பொண்டாட்டி வந்து அவங்க கூட இருக்கிறாங்க. அவங்க வந்து மனதளவுல உண்டான ஒரு ஊக்கம் குடுக்குறாங்க. அதெல்லாம் அந்த பொண்ணெல்லாம் ரொம்ப நல்ல பொண்ணு. அவங்கலாம் கூட இருக்கிறாங்க. அது எல்லாமே ஓகே. பட் பினான்சியல் சப்போர்ட்க்கு என்ன பண்றது? பொண்ணு பண்றா. அந்த பொண்ணு வந்து ஹவுஸ் வைஃப் மாரி தான் சரிங்களா? ஸோ பினான்சியல் சப்போர்ட்க்கு ஒய்ஃப் எப்படி ஹெல்ப் பண்ண முடியும்? முடியாது. அப்ப இப்படி ஒரு சூழல். அந்த பொண்ணு கர்ப்பமா வேற இருக்கிறாங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம பைத்தியம் புடிச்ச மாரி ஒரு சூழல். வீடு வந்து ஜப்தி போகுது. எந்நேரத்தில வந்து பேங்க்காரன் வந்து வீட்ட வித்துருவான் அப்படிங்கிற ஒரு இது. இப்போ பொண்டாட்டிய பார்க்கணும். கல்யாணத்துக்கு வேற இது பண்ணியாச்சு. குழந்தை பொறந்ததுன்னா குழந்தைக்கு இது பார்க்கணும். தன்னுடைய சூழல் என்னன்னு பயங்கரமான ஸ்ட்ரெஸ். என்ன பண்றதுன்னு அவருக்கு தெரியல. ஒரு கட்டத்தில மனுஷன் உடைஞ்சிடுறாரு. தற்கொலை பண்ணிறலாம். முடியல அப்படின்ட்டு. அவரு பின்னாடி எழுதுறாரு.
இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல யோசிச்சு பார்த்தோன்னா, கண்றாவி தற்கொலை போய் பண்ற எவ்வளோ கேவலமான ஒரு புத்தி ஒரு இது. இந்த ஒரு ஒரு அற்பமான ஒரு விஷயத்துக்கா தற்கொலை பண்றேன்னு சொல்ல போனேன்னு அந்த ஒரு வார்த்தை சொல்றாரு. அப்படின்னா, அந்த மென்டல் ஸ்ட்ரெஸ் வந்து நம்மள அந்த இடத்துல ஒரு அழுத்திருது. ஆனா, அது போராடி தாண்டி வந்துட்டோம்னு வச்சுக்கங்களேன், ஒரு கட்டத்தில பின்னாடி திரும்பி பார்க்கும்போது, "அட ச்சே! இதுக்கு போயா?" அப்படிங்கிற மாரி இருந்திருக்கும். ஆனா, அது அவசரத்தில தப்பு பண்றவங்க தான் நெறைய பேர் தப்பு பண்ணிடுறாங்க. ஆன்மூலக பதிவுகள் இத பத்தி நம்ம நெறைய பார்த்துருக்கோம். சரி இருக்கட்டும். அப்ப அந்த மாரி ஒரு சூழலுக்கெல்லாம் போயிடுறாரு. அந்த மனம் ஒரு மாரி உடைஞ்சு போயிருது. டக்குனு என்ன பண்றாரு, ஒரு வழி இல்ல ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. கூப்பிடக்கூடாது, கூப்பிடக்கூடாதுன்னு பார்த்துட்டு மனுஷன் வேற வழி இல்ல அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுர்றாரு. அவரு வந்து ஒரு நல்ல சக்சஸ்ஃபுல்லான ஒரு பிசினஸ் மேன். இவரு எப்படி இருந்தாரோ அதே மாதிரி. "டேய் இந்த மாரி ஒரு சூழல்றா, என்னால முடியலடா. பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குன்டா. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலடா. ஆ காசும் சுத்தமா இல்லடா" அப்படின்னு ஃப்ரெண்டு கேட்கிறாரு. "நீ ஏன் எக்ஸர்சைஸ் பண்றியா காலையில?" அப்படின்னு. இவருக்கு எப்படி இருக்கும்? "டேய் என்ன பார்த்தா உனக்கு என்ன பைத்தியக்காரனாட்டு இருக்கா? நான் நம்ம டோன்ல சொல்றேன். அவங்களும் இந்த ஒரு ஜானல்ல என்ன பார்த்தா உனக்கு பைத்தியக்காரனாட்டு இருக்கா? நான் என்னால முடியலன்னு சொல்லிட்டு இருக்கேன். நீ என்னடா எக்சர்சைஸ் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்க? எக்சர்சைஸ் பண்ணா சரியாயிருமாடா?" அப்படின்னு. "கண்டிப்பா சரியாகும். கண்டிப்பா சரியாகும். கண்டிப்பா நீ எக்சர்சைஸ் பண்ணு மாற்றம் வரும். நீ ஜாக்கிங் போறியா? டேய் ஜாக்கிங் போற ஆளெல்லாம் கிடையாதுடா நானு. ஜாக்கிங்லாம் என்னால முடியாது. அதெல்லாம் கஷ்டம்டா." "இப்ப நீ இருக்கக்கூடிய சூழல விடவா ஜாக்கிங் உனக்கு கஷ்டம்?" அப்படின்னு அந்த ஒரு ஃப்ரெண்ட் ஒரு கேள்வி இவருக்கு செருப்புல எடுத்து அடிச்ச மாரி, "ஆடா ச்சே! ஆமால்ல" அப்படின்ட்டு. "சரி நீ எப்ப எந்திரிப்ப?" "நான் காலையில பொழுது ஆளெல்லாம் கிடையாதுடா. என்னால நேரத்திலலாம் எந்திரிக்க முடியாது." "நேரத்தில எந்திரிச்சு தான்டா ஆகணும். வேற வழி இல்ல. நீ காலையில நேரத்தில எந்திரி. நீ வழக்கமா எந்திரிக்கிற நேரத்துக்கு ஒரு 1 மணி நேரம் முன்னாடி எந்திரி. எந்திரிச்சுட்டு காலையில கிளம்பி ஜாக்கிங் போ. உனக்கு உனக்கு வந்து ஒரு உன்னுடைய வாழ்க்கையே புதுசா ஒரு மாரி மாறும்." அப்படின்னு. ஃப்ரெண்ட் வந்து உடனே காசு குடுத்துட்டான்னா, நம்ம அது அது அந்த இடத்துல அது நடக்கல. அதுதான் முக்கியம். சரிங்களா? அவரு ஒரு சூப்பரான ஒரு லைஃப் அட்வைஸ் குடுக்குறாரு. அவரு சொல்றாரு, அவன் அன்னைக்கு சொன்னது எனக்கு கோமாளித்தனமா இருந்தாலுமே, அவன் கேட்ட ஒரு கேள்வி எனக்கு செருப்புல போட்ட மாரி இருந்தது. "இன்னைக்கு நீ இருக்கக்கூடிய கஷ்டத்த விடவா காலையில நேரத்துல எந்திரிக்கிறேன், ஜாக்கிங் போறது உனக்கு கஷ்டம்? நீ போ உன் வாழ்க்கை மாறும்" அப்படின்னான். அவன் சொன்னதுல வந்து ஆணித்தனமான ஒரு நம்பிக்கை இருந்தது. "சரிடா" அப்படின்ட்டு ஃபோன வச்சுட்டேன். நான் வழக்கமா 6 மணிக்கு எந்திரிக்கிற ஆளு. சரி 5 மணிக்கு எந்திரிப்போமே அப்படின்னு எந்திரிச்சேன். அலாரம் அடிச்சது. ஒரு மாரி எப்படி இருந்தது. பட் இருந்தாலும் சரி எந்திரிக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவு பண்ணேன். என்னமோ மாறுன்னு சொன்னனே மாறுதான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி எந்திரிச்சேன். உடனே ஷூ எல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டேன். நான் ஜாக்கிங் போற ஆள் கிடையாது. ஸோ, அதனால அதுக்குண்டான ஷூவும் கிடையாது. கொஞ்சம் காஸ்ட்லியான அந்த ஸ்னீக்கர் தான். அது ஓடுற ஸ்னீக்கர் கூட கிடையாது. பட் இருந்தாலும் அது தான் இருக்கு. எடுத்து போட்டுக்கிட்டாரு. ஏர்பாட்ஸ் எடுத்து மாட்டியாச்சு. ஏதாவது மோட்டிவேஷன்லாம் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு, அ கிளம்பி ஓட ஆரம்பிக்கிறாரு. போம்பொழுது, அதில சொல்லப்பட்ட அந்த ஒரு வார்த்தை அவருடைய வாழ்க்கையில ஒரு பெரும் மாற்றத்த ஒண்ணு கொண்டு வந்து நிறுத்துச்சு அப்படிங்கிறாரு. என்ன வார்த்தை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, "நீ என்ன முயற்சி பண்றியோ, அந்த முயற்சிக்கு உண்டான அந்த ஒரு இலக்க நோக்கி நீ போகும்பொழுது உன்னுடைய வாழ்க்கையே புதுமையாக மாறும். உனக்கு உனக்கு வேணும் அப்படின்னு சொன்னா, நீ அதுக்கு வந்து முயன்றே ஆகணும். உன்னுடைய பழைய பஞ்சாங்கத்தையே நீ பாடுறதுனால, புதுசா உன்னால எதையுமே மாற முடியாது. நீ புதுசா மாறணும்னா, அதற்கு முயற்சி செய்யணும். உன்னுடைய நோக்கு நீ அத நோக்கி உன்னை பயணிக்கணும். உன்னுடைய பெர்சனல் டெவலப்மென்ட் அப்படிங்கிறத நீ பார்த்துக்க ஆரம்பிக்கணும். உன்னை நீ க்ரூம் பண்ணிக்கணும். நான் நல்லா இருக்கேன். எனக்கு நல்லா இருக்கணும். அந்த 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 சட்ட துணி போட்டுக்கணும். அந்த காலையில எந்திரிக்கணும், குளிக்கணும். நீ வந்து நல்லா தலவாரிக்கணும். உன்னை பார்க்கறக்கு அழகா இருக்கணும். சோத்த தின்னுக்கணும். போய் படுத்து தூங்கிரணுமா? இல்ல. உனக்கு என்ன இலக்கோ, அத நோக்கி ஓடுறதுக்கு உன்னை நீ க்ரூம் பண்ணிட்டு, அதற்கு ஏற்றார் போல உன்னுடைய ஃபோக்கஸ மாத்து. உன் வாழ்க்கை டக்கு டக்குன்னு மாறுதா இல்லையான்னு பாருன்னு அந்த ஒரு வார்த்தை. அடடா! இது நல்லா இருக்கே! அப்படின்னு சொல்லிட்டு. காலையில எந்திரிச்சு இவன் ஓடச் சொன்னா, ஓடும்போது நமக்கு இப்படி ஒரு வார்த்தையா? அது ஒரு பாட்காஸ்ட்ல கேட்கும்போது அவருக்கு நல்லா இருக்கே! அப்படின்னு சொன்னோனே அவருக்கு ஒரு ஏதோ ஒரு ஊக்கம். அப்போ அன்னைக்கு நாள் வந்து வராரு. டக்குனு எல்லாம் அப்படியே எல்லாம் குளிச்சு எல்லாம் இது பண்ணி இது பண்ணோனே, ஒரே பயங்கர எனர்ஜிட்டிக்கா இருக்கிறாரு. பொண்டாட்டி கூப்பிடுறாரு. "அம்மா எந்திரி, எந்திரி" அப்படின்னு. "என்னங்க?" இந்த மாரி "காலையில என் ஃப்ரெண்ட் நேத்து இப்படி சொன்னான். போயிட்டு வந்தேன். பயங்கர ஊக்கமாயிட்டேன் நான்." அந்த புள்ள அப்படியே தூக்க கலக்கத்துல. 6 மாசமா படுத்து பொலம்பிக்கிட்டு இருந்த மனுஷன், இந்த ஒரே நாள்ல தான் எல்லாம் மாறி போச்சா? அப்படின்னு அந்த பொண்ணு சிரிச்சுக்கிட்டே அப்படி சொன்னா. எல்லாம் எல்லா ஊர் பொம்பளையும் ஒரே மாரி தான் இருப்பாங்க போல. அப்ப சிரிச்சுக்கிட்டே அந்த அம்மாவும் எந்திரிக்க, "இல்ல, இல்ல நிஜமாலுமே இது அப்படிதான் இருக்குன்னு" சொல்லி. "சரி, சரி பரவால்ல" அப்படின்ட்டு அவங்களும் அன்னைக்கு நாள் அப்படி ஓடுது. அடுத்த நாள் காலையிலயும் அதே 5 மணி. அடுத்த நாள் காலையில 5 மணி. அடுத்த நாள் காலையில 5 மணி. இப்படி ஒரு 1 வாரம் போகுது. 1 வாரம் போனோனே இவருக்கு மனசுல ஒரு எண்ணம். என்னன்னா, 4 மணிக்கு எந்திரிச்சு பார்ப்போமா? அப்படின்னு சொல்லி. 4 மணிக்கு அலாரம் வச்சு படுக்குறாரு. மனுஷன் 4 மணிக்கு எந்திரிக்கிறாரு. எப்படி 5 மணிக்கு ரொம்ப கேஷுவலா எனர்ஜிட்டிக்கா எந்திரிச்சாங்களோ, அதே எண்ணத்தோட அந்த 4 மணிக்கு எந்திரிக்கிறாரு. இப்ப 4 மணிக்கு எந்திரிச்சுட்டோமே, இந்த 4 மணிக்கு எந்திரிச்சதுக்கு அப்புறம் என்னய்யா பண்றது? 5 மணிக்கு எந்திரிச்சோம். சரி ஓட போனோம் பரவால்ல. இப்போ 1 மணி நேரம் இந்த கேப் இருக்கு. இந்த 4 மணிக்கு எந்திரிச்சு இப்ப என்ன பண்றது? தெரியலையே! அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்து நெட்ல டைப் பண்றாரு. என்னன்னா,
இந்த காலையில பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டுக்கு உண்டான இந்த வழிகளெல்லாம் என்ன அப்படின்னு அடிக்கும் பொழுது, ஸ்டாண்டர்டா எல்லாரும் அரைக்கிற மாவையே ஒரு 5, 6 பாயிண்ட் அரைச்சு வச்சிருக்கிறாங்க. இவரு "என்னய்யா இது? யார பார்த்தாலும் இதே தானய்யா சொல்றீங்க. புதுசு, புதுசா என்ன? நியூ, நியூ" அப்படின்ட்டு. மறுபடியும் அவருக்கு ஒரு இது. ஏன் புதுசு, புதுசு, புதுசுன்னு போகாட்டி? ஏன்னா, இந்த புது கம்பெனிக்காரங்கலாம் நம்மள என்ன மார்க்கெட் பண்ணியிருக்காங்கன்னா, எல்லாம் புதுசுக்கு தான் வந்து மரியாதை அப்படிங்கிறது அதிகம். பழசு அப்படிங்கிறதுக்கு வந்து மரியாதை இல்ல. அப்படிங்கிற மாரி இது பண்ணி வச்சிருக்கு. இதனால என்னன்னா, இந்த ட்ரெடிஷனலா நம்ம வந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம உட்டர்றோம். அப்போ இவ்வளவு காலம் பின்பற்றி இருக்காங்கன்னா, அதில ஏதோ ஒரு முக்கியமான ஒரு நல்ல ஒரு கருத்து இருக்கணும். சரி ஏன் புதுசு புதுசுன்னு ஓட வேண்டாம். அந்த பழசையே எடுத்து தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லி ஒரு 6 பாயிண்ட் எழுதுறார். அந்த 6 பாயிண்ட்ட வந்து 60 நிமிஷத்துக்காக பிரிச்சுக்கிறார். அப்படின்னா என்ன? 10 நிமிஷம் ஒரு பாயிண்ட்டுக்கும். அது என்ன 6 பாயிண்ட்? இந்த ஆர்டர்லயே சொல்றார். முதல்ல தியானம், மெடிடேஷன். 2வது அஃபர்மேஷன்ஸ் ஒரு பாசிட்டிவான வார்த்தைகளை பயன்படுத்துவது. 3வது விஷுவலைசேஷன். இவங்க வந்து தன்னுடைய அந்த நாள் பொழுது பெரிய 10 வருஷத்துக்கு அப்புறம் எப்படி இருக்கும்ல, அன்னைக்கு நாள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து ஒரு விஷுவலைஸ் பண்ணி வச்சுக்கிறார். 4வது எக்ஸர்சைஸ் பண்ணணும். ஸோ வீட்ல வந்து ஒரு பேசிக்கான ஒரு எக்ஸர்சைஸ்னாலும் சரி. 5வது ஏதாவது ஒண்ணு புதுசா எடுத்து படிக்கணும். சரிங்களா? 6வது ஜர்னலிங் ஏதாவது ஒண்ணு எழுதணும். இந்த 6 பாயிண்ட் இது பண்ணிக்கிறார். எழுதிட்டார். எழுதினோனே இப்போ அந்த 4 டூ 5க்குள்ள ஒரு டைம் இருக்கு இல்லையா? அந்த 60 நிமிஷத்த 6 பங்கா பிரிச்சுக்கிறார். 10 நிமிஷம். கரெக்ட்டா அந்த 10 நிமிஷத்துல போய் உட்கார்றார் தியானத்துக்கு. என்ன மண்ட ஊர சுத்திக்கிட்டே இருக்குதே! எப்படி கம்மியாக்கணும், கம்மியாக்கணும் எல்லாம் பார்க்குறாரு. ஒரு கட்டத்தில சரி பரவால்ல அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு வாராக அந்த ஒரு 10 நிமிஷம் மனச வந்து ஒருநிலைப்படுத்துவதற்கு உண்டான அந்த ஒரு வழி அப்படிங்கிறதையும் பார்த்துக்கிறார். ஸோ தியானம் 10 நிமிஷம் அலாரம் வச்சுக்கிறார். 10 நிமிஷத்துக்கு அலாரம். அப்ப அந்த 10 நிமிஷம் முடிஞ்சோனே கீங்குது. எந்திரிச்சிடுறார். அப்போ அஃபர்மேஷன்ஸ். நான் அவர் அவங்க இப்போ இவரு சொல்றது இவருக்கு ஏற்றார் போல, நீங்க பயிற்சி பண்றீங்கன்னா, உங்களுக்கு என்ன அஃபர்மேஷனோ அத நீங்க சொல்லிக்கலாம். சரிங்களா? இப்போ ஒவ்வொருத்தருக்கு காசு பணம் வேணும்னு இருக்கும். நல்ல ஒரு வேலைக்கு போணும்னு இருக்கும். இங்க இருக்கிற வேலையில போஸ்டிங் வேணும்னு இருக்கும். நல்ல சம்பளம் வேணும் அப்படின்னு இருக்கும். உடல் நலத்தை சீர் செய்து கொள்ளணும் அப்படின்னு இருக்கும். நல்ல உறவுகள் மேம்படணும்னு இருக்கும். எனக்கு குழந்தை வேணும். என்னென்னமோ உங்களுக்கு என்ன வேணுமோங்க. பென்ஸ் கார் வேணும். நான் பேசாம நானும் நாளைக்கு காலையில எந்திரிச்சு எனக்கு மினி கூப்பர் வாங்கணும்னு கேட்க போறேன். சரி இருக்கட்டும். முக்தி பேரு வேணும். நெறைய பேர் அப்படி இருக்காங்க இல்லையா? வேணுமோ, வேண்டாமோ எல்லாரும் கேட்கறாங்க. நானும் கேட்கிறேன் முக்தி பேரு. கேட்போமே என்ன ஆயிறப்போது? ஸோ அஃபர்மேஷன்ஸ். அப்ப என்ன அஃபர்மேஷன்னா, நான் வந்து பணக்காரன். இவரு சொன்ன ஒரு நான் பணக்காரன். ஏன்னா, நான் முதல்ல அத நம்பணுமே. நான் நான் இங்க இன்னொரு ஒரு 10 நாள் இருந்தேன்னா, நான் தெருவுல கொண்டு வந்து நிறுத்திடுவாங்கிறது எனக்கு தெரியணும். இருந்தாலும் முதல்ல நான் என்னுடைய சூழல் மாறியதாக நான் நம்பணும். ஸோ அந்த அஃபர்மேஷன்ஸ். நான் பணக்காரன். என்கிட்ட போதுமான தேவைக்கு அளவுக்குண்டான காசு பணம் அப்படிங்கிறது எனக்கு இருக்கு. எனக்கு நெறைய கிளையண்ட்ஸ் அப்படிங்கிறது பழைய மாரி வர்றாங்க. நான் இன்னும் பயங்கர சக்சஸ்ஃபுல்லா என்னுடைய பிசினஸ் அப்படிங்கிறத நான் ரன் பண்றேன். அப்படின்னு சொல்லி அந்த பாசிட்டிவான அஃபர்மேஷன்ஸ் வந்து அவர் சொல்ல ஆரம்பிக்கிறார். இது ஒரு 10 நிமிஷம் அலாரம் கீங்குது. அப்புறம் 3வது விஷயத்துக்கு போறேன். என்ன விஷுவலைசேஷன். இந்த சொன்னார் இல்லையா? எனக்கு கிளையன்ட் நெறைய வர்றாங்க. நான் வந்து பழைய மாரி இன்னும் பெட்டரா வந்து பிசினஸ் பண்றேன். அப்ப இன்னைக்கு நாளே அது நடக்கணும் இல்லையா? அப்ப அந்த அடுத்த 10 நிமிஷத்துல அத விஷுவலைஸ் பண்றாரு. இன்னைக்கு காலையில இப்படி சாப்பிடுறோம். சாப்பிட்டோனே இந்த மாரி போறோம். இவங்கள போய் பார்க்குறோம். இது நடக்குது. அது எல்லாமே பாசிட்டிவா நடக்குது. நம்ம பேசுறோம். அது ஓகே பண்ணிடுறாங்க. இந்த கிளையன்ட் வர்றாங்க. இவங்கள்ட்ட இப்படி பேசுறேன். இது எல்லாத்தையும் விஷுவலைஸ் பண்ணிக்கிறார். அது அப்படியே தான் நடக்கணும்னு அவசியம் கிடையாது. இவங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விஷுவலைஸ் பண்ணிக்கிறாங்க. இத பிராக்டிஸ் பண்ணிட்டோம்னா நம்ம நெனச்சதே பக்காவா நடக்குங்க. எனிவே இவரு விஷுவலைஸ் பண்ணிக்கிறார் 10 நிமிஷம். அலாரம் கீங்குது. இப்ப 4வதுக்கு போறார். எக்ஸர்சைஸ். காலையில எந்திரிக்கிறாரு. இன்னும் 5 மணி ஆகல. ஓடுறதுக்கு இன்னும் போகல. இது இந்த 4 டூ 5க்குள்ள நடந்துகிட்டு இருக்கிறது. எந்திரிக்கிறாரு. ஒரு சின்ன அப்படி இப்படி ஒரு பேசிக் அந்த ரொட்டேஷன் எக்சர்சைஸ், ஹிப் ரொட்டேஷன் அது எல்லாமே பண்ணிக்கிறாரு. பண்ணி முடிச்சுட்டு, அடுத்து அதிலயும் 10 நிமிஷம் கீக்கிங்குது. அப்புறம் அடுத்த 5வது இதுக்கு போறார். ரீடிங். என்னத்த படிக்க? அப்படின்னு. பழசு ஏற்கனவே படிச்சு வச்சிருக்கக்கூடிய ஒரு புக்கு. இவரு என்னமோ நீல் அவரு பேரு. திங்க் ரிச் க்ரோ பிக்ன்னு நெனைக்கிறேன். ஸோ அந்த ஒரு நூல் எடுக்கிறார். அலமாரியில இருக்குது. அத எடுக்கிறாரு. இந்த புக்க தான் படிச்சுட்டனே. பரவால்லடா படிடா மறுபடியும். அப்படின்னு சொல்லி படிக்கிறார். ஒரு 10 நிமிஷத்துக்கு அவர் படிக்கிறார். அதில படிக்கும்போது நிறைய அடடா! இது இப்படி பண்ணியிருக்கலாமா? இது இப்படி படிச்சதே தான். அவசரத்தில எல்லாம் மறந்து போச்சு. இப்ப மறிச்சு படிக்கும்போது அது எல்லாமே ஞாபகம் வருது. அப்ப எல்லாத்தையும் படிக்க ஆரம்பிக்கிறார். திருப்பி அலாரம் கீக்கிங்குது. கடைசி 10 நிமிஷம் ஜர்னலிங். என்ன எழுதுறாரு? தன்னுடைய வாழ்நாள் எப்படி இருக்க வேண்டும்? அப்படிங்கிறத வந்து நான் நல்லா இருக்கேன். அந்த முன்னாடி அஃபர்மேஷன் சொன்னத வந்து எழுதுறார். தவிர வேற என்ன மனதில தோன்றுதோ அதில எல்லாத்தையுமே எழுதி வைக்கிறார். கடைசி 10 நிமிஷமும் கீக்கிங்குது. அந்த 1 மணி நேரம் முடிஞ்சு போச்சு. 1 மணி நேரம் தான்னா முடிஞ்ச மாரி இருக்கு அவருக்கு. 4 டூ 5 டேய் என்னடா 4 டூ 5 எப்படி போச்சுன்னே தெரியல. டக்குனு ஈஸியா முடிஞ்சு போச்சு அப்படின்னு. வழக்கம் போல திருப்பி 5 மணிக்கே அவர் பாட்டுக்கு கிளம்பி ஓட ஆரம்பிச்சுடுறார். சரிங்களா? இப்படி ஒரு சூழல் இருக்கும் பொழுது, தன்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தங்கள அவர் பார்க்குறார். பார்த்தோன்னே இவருடைய வாழ்க்கை வந்து இப்படி ஒரே மாசத்துக்குள்ள பயங்கரமான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆயிப்போச்சு. பயங்கரமான அந்த பாசிட்டிவ் எனர்ஜி அப்படிங்கிறது உண்டானோன்னே, அந்த பழைய மாரி இவரு கிளையண்ட்ஸ் வந்து ஏன்னா,
இவர் தான் காலையில எல்லாத்தையும் விஷுவலைஸ் பண்ணிட்டாரே. அப்ப கிளையன்ட் எப்படி போய் பார்க்கணும், எப்படி அப்ரோச் பண்ணணும் எல்லாம் மண்ட சூப்பரா வேலை செய்து அதுக்கு ஏத்த மாரி பண்றார். முதல்ல இருந்தத காட்டிலும் இப்ப இவருக்கு கிளையன்ட்ஸ் அதிகமா வர ஆரம்பிக்கிறாங்க. பழைய விட ஒரே மாசத்துக்குள்ள மனுஷன் 6 மாசமா துவண்டு போய் தற்கொலை பண்ணலான்னு செத்தரலாம் அப்படின்னு நெனச்ச ஒரு மனுஷன், ஒரே மாசத்துல நம்முடைய வாழ்க்கை அப்படியே தலைகீழா புரட்டி போட்ட மாரி மாறிடுது. முதல்ல இருந்தத விட இப்ப பிசினஸ் பல மடங்கு அதிகமான வருமானம் அப்படிங்கிறது ஈட்டிக் குடுக்கக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறதுக்கு அந்த இடத்துல வந்துருது. இந்த மாரி ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு சூப்பரான ஒரு மாற்றத்த வந்து ஒரே மாசத்துக்குள்ள உணர்ந்த அந்த ஒரு நிலையில இருக்கும்பொழுது, தன்னுடைய ஃப்ரெண்ட் ஒரு லேடி ஒருத்தவங்கள பார்க்குறாங்க. அவங்க கிட்ட இந்த ஒரு விஷயத்த சொல்றாங்க. அந்த லேடிக்கும் அது உண்மையாவே நடக்குது. அந்த அம்மாவும் பார்த்தீங்கன்னா, ஒரு 1 வாரத்துக்குள்ளேயே அந்த அம்மாவும் இதே மாரி, "ஏய் நான் காலையிலலாம் எந்திரிக்க மாட்டேன்ப்பா." "எந்திரி, எந்திரிச்சா தான் நடக்கும் பரட்டத்தல ஜி" அப்படிங்கிற மாரி, "எந்திரி" அப்படின்னு சொன்னா, அந்த அம்மாவும் கேட்டு எந்திரிச்சிருது. கரெக்ட்டா வேலை அப்படிங்கிறது நடக்க ஆரம்பிச்சது. அந்த அம்மா லைஃப்லயே ஒரு பயங்கரமான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன். எல்லாரும் நாளைக்கே பில் கேட்ஸ் ஆக போறோமா? அப்படி இல்ல. அவங்களுக்கு ஒரு ஒரு தேவை. எல்லாரும் பில் கேட்ஸ் ஆக வேண்டாம் இல்லையா? இந்த முக்தி பேரு பின்னாடி சுத்துற மாரி தான். அதனால அவங்களுக்கு என்ன தேவையோ, அந்த தேவை வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் நல்லபடியா நடக்குது. இத ஒரு சூழ்நிலை இப்படி போயிட்டு இருக்கு. ஒரு நாள் இவரு ஒரு யூடியூப் வீடியோ சரி நம்ம தான் இப்படி சுத்திட்டு இருக்கோமே, சின்ன சின்ன வீடியோஸ் மூலமா எல்லாத்தையும் ரீச் பண்ணுவோமா? என் ஃப்ரெண்டு கிட்ட சொன்னேன், ஒருத்தங்கிட்ட சொன்னேன், ஒரு லேடி கிட்ட சொன்னேன், அப்புறம் ஒரு பக்கம் ஒருத்தங்கிட்ட சொன்னேன். அதெல்லாம் நல்லா நடக்குதே. நம்ம இத வீடியோவா போடுவோமான்னு சொல்லி, அதெல்லாம் முன்னாடி அப்போ இந்த யூடியூப் வீடியோ போடலாம். அப்படின்னு சொல்லி சின்ன சின்ன அதுக்கு ஸ்கிரிப்ட் எழுதும்பொழுது எதேர்ச்சியாங்க. எதேர்ச்சியா ஒரு வீடியோ கிளிக் பண்றாரு. அந்த வீடியோல வந்து இந்த இந்த பேர் பார்த்தீங்கன்னா, மிரக்கிள் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு. இவர் வந்து பெர்சனாலிட்டி டெவலப்மென்ட்ன்னு வச்சிருந்த பேரு. இவங்க வைஃப் வந்து கிண்டலா சிரிச்சுட்டே வந்தாங்கன்னு. "ஓ! இது உங்களுக்கு மிரக்கிள் மார்னிங்கா?" அப்படின்னு சொல்லி அந்த வைஃப் வந்து கிண்டலா வச்சுட்டோம். இன்னைக்கு இந்த மிரக்கிள் மார்னிங் அப்படின்னாலே, ஹால் எல்ராட் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த ஒரு வார்த்தை ஒரு ஒரு பொறிக்கப்பட்ட பேராவே மாறி போச்சு. அவங்க வைஃப் வந்து இப்படி கிண்டலா சொல்லிட்டு எந்திரிச்ச அந்த ஒரு பேரு. பெர்சனாலிட்டி டெவலப்ங்கிறத மாத்தி மிரக்கிள் மார்னிங்கிறது அவருடைய புத்தகத்தினுடைய பேரே இருக்கும். அப்போ ஒரு ஒரு ஆள் வந்து வீடியோ போடுறாரு. சின்ன வீடியோ. மிரக்கிள் மார்னிங் பை பென்னு நெனைக்கிறேன் அவரு பேரு. இவருக்கா மண்ட காயுது. "டேய்! என்னடா மிரக்கிள் மார்னிங்ன்னு நான் தான்டா பேரு வச்சேன். நீ என்னடா என்னுடைய ஐடியாவெல்லாம் திருடி நீ வீடியோ போட்டுருக்க" அப்படின்னு சொல்லி. இருந்தாலும் என்னடா இப்படி பண்ணிட்டான் அவன், இப்படி பண்ணான். அதான் இதான்னு சொல்லி வீடியோ கிளிக் பண்ணி என்ன சொல்றான்னு பார்க்கலான்னு டென்ஷனு. அதான் அவன்தான் அவன் டென்ஷனு. வீடியோ கிளிக் பண்ணி பார்த்தா, அவரு சொல்ற ஒரு விளாக் எடுக்கிற மாரி. "ஹாய் என் பேரு தான் பென்னு. இந்த மாரி மிரக்கிள் மார்னிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு." இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா, இந்த மிரக்கிள் மார்னிங்ன்னு இவரு ஒரு வெப்சைட் வாங்கிறாரு. வெப்சைட்ட வாங்கி, அதில வந்து இந்த நெறைய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் குடுக்குறாரு. இவரு இந்த 6 விஷயம் பார்த்தோம் இல்லையா? மெடிடேஷன், அஃபர்மேஷன், விஷுவலைசேஷன், எக்சர்சைஸ், ரீடிங் அதுக்கப்புறம் ஜர்னலிங்ன்னு இந்த 6 விஷயம் பார்த்தோம்ல. இந்த 6 விஷயத்த வந்து வெப்சைட்ல எல்லாம் தெளிவா போட்டு, அதற்குண்டான விளக்கம் எல்லாத்தையும் எழுதி இவருடைய வெப்சைட்ல அந்த கன்டென்ட் இருக்கு. அப்போ இந்த மிரக்கிள் மார்னிங் அப்படின்னு ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி இந்த YouTubeல ஒரு 3வது மனுஷன் பேச, இவரு ஒரு கடுப்புலயே அந்த வீடியோவ பார்க்க, அந்த 3வது மனுஷன் என்ன சொல்றான் பாருங்க. இந்த மிரக்கிள் மார்னிங் அப்படிங்கிறது வந்து, ஹால் எல்ராட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மிரக்கிள் மார்னிங் டாட் காம்னு ஒரு வெப்சைட் வச்சிருக்காரு. அதுக்குள்ள போய் பாருங்க. இந்த மாரி செய்திகள் எல்லாமே இருக்கு. இது பண்றதுனால என்னுடைய வாழ்க்கையிலே மாபெரும் ஒரு மாற்றம் வந்துருச்சு அப்படின்னு வீடியோ போட்டேன். இவருக்கு, "ஏய்! என்னடா? நான் உன்னைய கன்டென்ட்ட திருடிட்டேன். நீ என்னமோ நீ சொன்ன மாரி சொல்லுவேன்னு பார்த்தா, நீ என்னடா 3வது நீ யாருன்னே தெரியாது. எனக்கு விளம்பரப்படுத்திக்கிட்டு இருக்க." அப்ப நம்ம சொன்னது வந்து ஃப்ரெண்ட் ஒரு 2, 3 பேர் நம்ம வாழ்க்கையிலேயே நம்ம ஃப்ரெண்ட் 2, 3 பேத்துக்கு மட்டும் தான் நடக்கல. எவன் 3வது மனுஷனுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கு. அவன் வாழ்க்கையிலலாம் மாறியிருக்கு. அவன் வீடியோவெல்லாம் போட ஆரம்பிச்சுட்டான். இப்ப தான் இவருக்கு ஊக்கம் அதிகமாகுது. இப்ப இந்த ஊக்கம் அதிகமாகும்பொழுது, இப்ப இது பரவலா சொன்னா மக்களுக்கு நிறைய பயன்படும் போல இருக்கே! அப்படின்னு சொல்லி நூல் எழுத ஆரம்பிக்கிறார். நிறைய இடங்கள்ல வந்து இந்த மாரி சொற்பொழிவுகள் நிறைய கொடுக்க ஆரம்பிக்கிறார். அப்படிதான் வந்து இந்த மிரக்கிள் மார்னிங் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நூல் எழுதி, அத வந்து இது பண்ண புத்தகம் வேணும் படிக்கணும், வாங்கி படிக்கணும்னா கீழ வெப்சைட்லயும், கமெண்ட்லயும் லிங்க் தர்றேன். சரிங்களா? அஃபிலியேட் லிங்க் அது. அது தர்றேன். அத கிளிக் பண்ணி உள்ள போனீங்கன்னா வாங்கிக்கலாம். இந்த மாரி ஒரு மாற்றம் வருது. அப்போ அவருடைய லைஃப்ல நடந்த அந்த ஒரு மாற்றம் அந்த 6 ஸ்டெப் தாங்க. அந்த "என்னால எந்திரிக்கவே மாட்டேன். என்னால காலையில நேரத்தில எந்திரிக்க முடியாதுய்யா" அப்படின்னு சொன்னாலு, "ஓட முடியாதுய்யா" அப்படின்னு சொன்னாலு, அத முயன்று அத செய்யும்பொழுது ஒரு வாழ்க்கையில நடந்த மாற்றம். இப்ப நான் எல்லாருமே காலையில 6 மணிக்கு 5 மணிக்கு எந்திரிக்கணுமா, 4 மணிக்கு எந்திரிக்கணுமா, நான் நைட் ஷிஃப்ட் பார்த்துட்டு வர்றேங்க. நான் செகண்ட் ஷிஃப்ட் பார்த்துட்டு வர்றேங்கன்னு சொல்லக்கூடிய ஆட்கள்லாம் உண்டு. இந்த பழைய காலத்தில மில்லுக்கு வேலைக்கு போற ஆளுக பேசுவாங்க. இன்னைக்கு அதே ஐடி கம்பெனிக்கு மில்லெல்லாம் குளோஸ் பண்ணிட்டான். ஐடி கம்பெனிக்காரன் அத சொல்லிட்டு இருக்கான். சரி பரவால்ல. அப்போ இந்த மாரி இருக்கக்கூடிய ஆட்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டா, டைமிங் அப்படிங்கிறது அவங்களுக்கு உண்டானது. ஏதோ ஒரு 1 மணி நேரத்த நீ எடுத்துக்கோ. இவ்வளோதான் அவரு சொல்றது. ஏதோ ஒரு 1 மணி நேரம். கம்ப்ளீட்டா உன்னுடைய ஃப்ளெக்ஸிபிலிட்டி தான். இந்த 6 விஷயத்த ஒரு 1 மணி நேரத்துக்குள்ள இந்த ஆர்டர்லயே கரெக்ட்டா பண்ணிரு. இவ்வளோதான். மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல. உன்னுடைய ஃபுல் ஃப்ரீடம்ல உன்னால எப்ப முடியுமோ அத பண்ணு. இவரு அந்த சோம்பேறித்தனம் படுறாரு. சாயங்காலம் பண்ணுவோமா? சாயங்காலம் டயர்டா இருப்பேன்யா வேண்டாம். மத்தியானம் பண்ணுவோமா? சோத்த தின்னு போட்டு ஒரே டயர்டா இருக்கேன்யா வேண்டாம்.
ஐயோ! மறுபடியும் காலையிலயா? இப்படி தான் அவர் ஆரம்பிக்கிறார். ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல அவரே சொல்றார், "காலையில தான் இருக்கிறதுலயே பெஸ்ட் டைம்." அப்படிங்கிறது வந்து அவரு சொல்றாரு. ஊக்கம் அப்படிங்கிறது அப்ப தான் தருது. அந்த நாளே உனக்கு புத்துணர்வா இருக்கு. டயர்டா இருக்கேன். இன்னும் தூங்குனா நல்லாருக்கும். அந்த பேச்சே உனக்கு வரவே வராது அப்படிங்கிறாரு. அப்ப அந்த கால பொழுதுல நீ எந்திரிச்சோன அந்த ஒரு 1 மணி நேரம் நீ செய்யக்கூடிய அந்த ஒரு பயிற்சி அப்படிங்கிறது உன்னுடைய வாழ்க்கையவே வந்து 100% மாத்தி போடக்கூடிய ஒரு பயிற்சியாக இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றார். இவ்வளவு சொன்னது வெறும் 2வது சாப்டர்ல இருக்கக்கூடிய விஷயம். முதல் சாப்டர் ரொம்ப ஒரு 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 ஜெனரல் இன்ட்ரோ மாரி குடுத்திருக்கிறாரு. 2வது சாப்டர்லயே முக்கியமான வாழ்க்கையினுடைய முக்கியமான விஷயத்த சொல்லிட்டார். இதுக்கு பின்னாடி ஒரு சில வேற இது சேவர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவனெல்லாம் வருது. பின்ன வரும்போது பார்ப்போம். ஸோ இந்த 6 முதல்ல பிராக்டிஸ் பண்ணுவோமே. நான் மினி கூப்பர் வாங்க போறேன். இல்ல, இல்ல. முதல்ல என்ன பண்ணலான்னா, வேற ஒரு ஐடியா வச்சிருக்கேன். அது பண்ணலாம். சரிங்களா? நீங்க உங்களுக்கு என்ன தேவையோ அத பண்ணுங்க. ரைட்? ஸோ இதான் இன்னைக்கு உண்டான பதிவு. உங்களுடைய வாழ்க்கைக்கு பெரும் உதவியா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். நாளைக்கு வேற ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில சந்திப்போம். அதுவரையும் தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் உங்க இடத்துல நன்றி.